யார் பணம் கொடுப்பார்கள் என்று கேட்டவர்களின் முன்னால் இன்று இந்தியாவில் மிகப்பெரிய கூட்டத்தை உருவாக்கும் நட்சத்திரம் தமிழ் சினிமாவின் சொந்த தளபதி ஜோசப் விஜய் சந்திரசேகர். திரைப்பட நாயகனிலிருந்து தமிழ் அரசியலின் புதிய நம்பிக்கையாக உருவெடுக்க தயாராகும் தளபதியின் வாழ்க்கை வரலாறு இது. விஜய் ஜூன் 1974 22 அன்று சென்னையில் இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் மற்றும் ஷோபா தம்பதியரின் மகனாகப் பிறந்தார். சிறுவன் விஜயின் உலகம் அவனது சகோதரி வித்யாதான். ஆனால் அவனது சகோதரியின் அகால மரணம் அந்தச் சிறுவனின் மனதை மிகவும் உலுக்கியது. அதுவரை குறும்புக்காரனாக இருந்த விஜய் அந்தச் சம்பவத்திற்குப் பிறகு மிகவும் அமைதியானான். இன்றும் கூட அவன் தனது திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு வித்யாவின் பெயரையே சூட்டியுள்ளான். அவன் தனது 18வது வயதில் நாளைய திருப்பு திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானான். ஆனால் ஆரம்பத்தில் அவன் பெரும் தோல்விகளையும் விமர்சனங்களையும் சந்திக்க நேரிட்டது. தனது தோற்றத்தையும் நடிப்பையும் கேலி செய்தவர்களுக்கு பூவே உனக்காக திரைப்படத்தின் மூலம் அவர் பதிலளித்தார். பின்னர் வெற்றிகளின் மழை பொழிந்தது. கில்லி, போக்கிரி, துப்பாக்கி, மெர்சல், லியோ. விஜயின் பெயர் பாக்ஸ் ஆபீஸில் ஒரு பிராண்டாக மாறியது. விஜய் படங்களில் தனது நடிப்பால் மட்டுமல்ல, தனது சிறப்பான நடனத்தாலும் அனைவரையும் வியக்க வைத்தார். கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்த போதிலும் விஜய் தனது ரசிகர்களை என் நெஞ்சில் குடியிருக்கா என்று எளிமையாக அழைப்பது அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகிறது. தனது திரையுலக வாழ்க்கையின் உச்சத்தில் இருந்தபோது அரசியலில் நுழைவதை அவர் அறிவித்தார். 2024 தமிழ்கா வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி பொது சேவைக்காக சினிமாவை விட்டு விலக முடிவு செய்தார். 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு முன்னேறி வரும் தளபதி மக்களின் உண்மையான நாயகனாக மாற தயாராகி வருகிறார். பலர் தாங்கள் வீழ்ந்தால் தோற்றுவிடுவோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் விஜய் எப்போதெல்லாம் வீழ்கிறாரோ அப்போதெல்லாம் வரலாற்றை திருத்தி மீண்டும் எழுகிறார். 2011 அவர் தனது திரை வாழ்க்கையில் சில தோல்விகளை சந்தித்த போது காவலன் மற்றும் பின்னர் துப்பாக்கி ஆகிய படங்களின் மூலம் பாக்ஸ் ஆபீஸை அதிர வைத்தார். லியோ வந்தபோது அது வெறும் ஒரு படமாக மட்டும் இல்லாமல் தென்னிந்திய சினிமாவின் ஒரு பலமாகவே மாறியது. விமர்சனங்களை மௌனமாக எதிர்கொண்டு கடின உழைப்பால் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய தளபதி விஜயின் இந்த பயணம் உங்களுக்கு உத்வேகம் அளித்ததா? உங்கள் எண்ணங்களை கீழே பதிவிடுங்கள்.